தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாம் இவான்யாம் கோதாம் அனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே. திருவாடிப்புற நன்னாளிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடியிலே ஆண்டாள் அவதரித்தாள். சாக்ஷாத் பூமி தேவியின் அவதாரமே ஆண்டாள். அந்த குழந்தையை கையில் எடுத்த பெரியாழ்வார் அவருடைய கரங்கள்ல அந்த குழந்தை ஒரு பூமாலைய போல இருந்ததாம். தமிழ்ல கோதை என்றால் மாலைன்னு அர்த்தம். இந்த குழந்தையே ஒரு பூமாலை போல. ஏன்னா பெரியாழ்வாருடைய கரங்கள் எப்பேற்பட்ட கரங்கள் என்றால் பூமாலைகளாக சுமந்து இறைவனுக்கு சமர்ப்பித்த கரங்கள். அந்த பூமாலைகளை சுமந்த கரங்கள்ல இந்த குழந்தையும் பூமாலை போல் இருந்ததால் கோதை என்று அந்த குழந்தைக்கு பெயரிட்டார் பெரியாழ்வார். சான்ஸ்கிரிட்ல அதைத்தான் கோதா என்று சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்துல கோதா என்ற வார்த்தைக்கும் பல பொருள்கள் உண்டு. தமிழ்ல கோதை என்றால் மாலை, சம்ஸ்கிருதத்துல கோதா என்று பார்க்கும்போது கோ என்றால் பூமி, கோதா என்றால் பூமியை பிளந்து கொண்டு தோன்றியவள், அதனால் கோதா. ஏன்னா பூமியை பிளந்துதானே துளசி செடியின் அடியிலே தோன்றினாள். ஆகையினால பூமியை பிளந்து தோன்றியவள் கோதா என்று கொள்ளலாம். அல்லது கோ என்றால் நல்ல வார்த்தைன்னு அர்த்தம். நமக்கு எவ்வளவு நல்ல வார்த்தைகளை, உயர்ந்த பாசுரங்களை அனுகிரகம் பண்ணா. தா என்றால் கொடுப்பவள். கோதா நல் வார்த்தைகளை நமக்கு பாசுரங்கள் வாயிலாக கொடுத்தவள், அதனால கோதா என்று சொல்லலாம். அல்லது கோ என்றால் ஞானம், அறிவு. ஒட்டுமொத்த வேதங்களில் உள்ள அனைத்து ஞானத்தையும் நம்முடைய திருப்பாவை, நாச்சியார் திருமொழி 2 பிரபந்தங்களாலே நமக்கு வழங்கிவிட்டாளே. அப்போ உயர்ந்த ஞானத்தை தருபவள் கோதா. அல்லது இன்னொரு அர்த்தம், கோ என்றால் மங்களம், தா என்றால் அருள்பவள், கோதா என்றால் மங்களங்களை அருள்பவள். யாருக்கெல்லாம் ஆண்டாள் மங்களத்தை கொடுத்தான்னு பார்த்தா, ஆண்டாள் அவதரித்த கிழமை செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கு பேர் மங்களவாரம்னு சொல்லுவா. ஆனா அது நாள் அவ்வளவு தூரம் மங்களம் இல்லைன்னு தான் சொல்றோம். ஆனால் செவ்வாய்க்கிழமையில் அவதரித்து அந்த கிழமைக்கு மங்களத்தை கொடுத்தாள் ஆண்டாள். அது மட்டுமா, ஆடி மாதம் பூர நட்சத்திரத்துல அவதரிச்சா. மாதங்கள்லயே ரொம்ப சுமாரான மாதம்னா ஆடி மாசத்தை சொல்லுவோம். அதுல ஒண்ணும் நல்ல காரியங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த ஆடி மாசத்துல ஆண்டாள் அவதரிச்சதுனால அது கூட மங்களத்தை பெற்றது. அதனாலதான் திரு ஆடி பூரம் என்ற ஆடிக்கு முன்னாடி திரு சேர்த்து ஆண்டாளுடைய அந்த திருநட்சத்திரத்தை நாம் குறிப்பிடுகிறோம். அப்ப ஆடி மாசத்துக்கு மங்களத்தை கொடுத்தா. அது போல பூர நட்சத்திரம் முப்பூரம் ஆகாதும்பா. பூரம், பூராடம், பூரட்டாதி 3 நட்சத்திரமும் சுமார் என்று சொல்வார்கள். ஆனா அதுல முதல் பூரமான பூர நட்சத்திரத்திலேயே தோன்றி அந்த பூரத்துக்கும் மங்களத்தை கொடுத்தாள் ஆண்டாள். இது மட்டுமா, தென் திசையில ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரிச்சா. தெற்கு திசை என்றாலே அது சற்றே அமங்கலமான திசை என்று கருதுபவர்கள் உண்டு. ஆனால் அந்த தென் திசையிலே ஆண்டாள் அவதரிச்சதுனாலதான் வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதியில் அழகா அனுபவிக்கிறார். எத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராளுனாபி நியதம் நிகிதா கட்டாட்சாக என்று. ஆண்டாள் தென் திசையான ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரிச்சதுனாலதான் ரங்கநாதனே தெற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு ஸ்ரீரங்கத்திலே சயனித்திருக்கிறார். அவருக்கு ஆண்டாளுக்காகத்தான் தெற்கு நோக்கி சயனிக்கணும்னு ஆசை. விபீஷணன் மேல பழிக போட்டுட்டு ஆண்டாள் இருக்கக்கூடிய திசையை நோக்கி அரங்கன் சயனித்திருக்கிறார் என்று வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார். அப்போ தென் திசை, செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம், பூர நட்சத்திரம் என அனைத்துக்கும் மங்களத்தை அருளியவள் ஆண்டாள். அப்ப இந்த கோதாங்கிறதுக்கு சான்ஸ்கிரிட்ல எவ்வளவு அர்த்தம் பாருங்க. ஞானத்தை அருள்பவள் கோதா, மங்களத்தை அருள்பவள் கோதா, நல்வார்த்தை அருள்பவள் கோதா, பூமியை பிளந்து தோன்றியவள் கோதா. அல்லது தமிழ்ல கோதை என்று கொண்டால் அவளே ஒரு மாலையை போல இருந்ததாலே அவளுக்கு கோதை என்று பெரியாழ்வார் திருநாமம் சூட்டினார். அந்த கோதையை பெரியாழ்வாரை வளர்த்து வந்தார். தினந்தோறும் அவளுக்கு விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டபடி கிருஷ்ண லீலைகள், கண்ணபிரானுடைய சரித்திரங்கள் இதையெல்லாம் சொல்லி சொல்லி அந்த குழந்தையை வளர்த்து வந்தார். ஏன்னா இது நமக்கெல்லாம் பெரிய மெசேஜ். நாமும் குழந்தைகளை வளர்க்கும் போது சாய் டிவி போன்ற பக்தி சேனல்களை பார்க்க வைக்கணும். நாமும் நமக்கு தெரிந்த இறைவனை பற்றிய கதைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி இளம் வயதிலேயே இந்த காதால நிறைய இறைவனை பற்றி கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டு கேட்டு வளர்ந்தால்தான் பின்னாடி ஆண்டாளை போல, பிரகலாதனை போல அந்த குழந்தைகள் பெரிய பக்தர்களாக விளங்குவார்கள். இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் நம்ம மகான்களோட சரித்திரங்கள்ல பார்க்கலாம், புராணங்கள்லையும் பார்க்கலாம். அப்படி பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு கண்ணனுடைய கதைகளை எல்லாம் விஷ்ணு புராணத்திலிருந்து சொல்லி சொல்லி வளர்த்தார். அதனாலதான் ஆண்டாளுக்கு கண்ணன் மேலே காதல் உண்டானது.
மணந்து கொண்டால் அந்த கண்ணனைத்தான் மணக்க வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். அது மட்டும் இல்லை, என்ன பண்ணாளா, தினந்தோறும் பெரியாழ்வார் மாலைகளை தொடுத்து கண்ணனுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம். அவர் ஊரில் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயி அந்த பெருமாளுக்காக இவர் தன்னுடைய நந்தவனத்துல ஃப்ரெஷ்ஷா மாலைகள் எல்லாம் பறிச்சு வச்சிருப்பார். ஆனா ஆண்டாள் என்ன பண்ணுவார், ஒரு மாலை தொடுத்து வச்சது அந்த மாலையை எடுத்து தன்னுடைய கழுத்திலே தன்னுடைய கூந்தலிலே தான் அணிந்து கொள்வார். எதற்கு? நான் அப்படி அணிஞ்சின் கண்ணாடியில பாக்குறான், நாம் கண்ணனுக்கு ஏற்ற ஜோடியாக இருக்கிறோமா என்பதை கண்ணாடியில் அணிந்து பார்த்து அதன் பின் கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் சரி இது அவன் சூட்டிக் கொள்ளவும் நன்றாக இருக்கும்ட்டு ஆண்டாள் எடுத்து வச்சிருவார். ஆண்டாள் சூட்டிய மாலை என்பதே தெரியாமல் பெரியாழ்வார் அதை கொண்டு போய் பெருமாளுக்கும் சமர்ப்பிக்க பெருமாளும் ஆசையோடு அதை சூட்டிக் கொண்டார். அதனால தான் கண்ணனுக்கு மாலையிட வேண்டும் என்று ஆசைப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் தான் அணிந்த மாலையே அவனுக்கு சமர்ப்பித்தாள். அந்த அன்பினாலே பக்தியினாலே அந்த பெருமாளையே ஆண்டு விட்டாள். அதனால பெருமாளே பெரியாழ்வார்த்த சொன்னாராம். ஒரு முறை பெரியாழ்வார் ஆண்டாள் அணிந்த மாலைங்கிறத தெரிஞ்சது, நம்ம பெரிய அபச்சாரம் பண்ணிட்டு நாம் சூடிய மாலையை போய் அவனுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த மாலையை தூக்கி போட்டுட்டு வேற ஃப்ரெஷ்ஷான மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். ஆனா அந்த மாலையை பார்த்த பெருமாள், இல்ல சுவாமி பெரியாழ்வாரே, இதுல ஒன்றும் வாசனையே இல்லை, உங்கள் மகளோட கூந்தல்ல தான் நறுமணமே இருக்கு, அதனால அவள் சூடி கடைந்த மாலையை எனக்கு கொண்டு வாருங்கள், நான் அதை அணிந்து கொள்கிறேன் என்று சொல்லி திருப்பி அனுப்பிட்டார். அதுக்கு மேல பெருமாள் சொன்னார், உங்களுடைய மகள் பக்தியினாலே என்னை ஆண்டு விட்டாள், என்னை ஆண்டாள்னு சொல்லிட்டார். அப்படி பெருமாளே தன்னை ஆண்டு விட்டதாக சொன்னதால் தான் அந்த கோதைக்கு, கோதாதேவிக்கு ஆண்டாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. அந்த ஆண்டாள் கண்ணனையே மணம் முடிக்க விரும்பினாள். அதற்காகத்தான் ஆயர்பாடி கோபிகைகள் அவர்கள் எப்படி கண்ணனை மணந்து கொள்வதற்காக காத்தியாயினி விரதம் என்ற விரதத்தை மார்கழி மாதம் அந்த ஒரு மாத காலம் 30 நாட்கள் நோற்றார்கள். அதே வழியை ஆண்டாளும் பின்பற்றினாள். தன்னையே ஒரு கோபிகையாக நினைத்துக் கொண்டு தான் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக நினைத்துக் கொண்டு தன் தோழிகளை எல்லாம் கோபிகைகளாக நினைத்துக் கொண்டு அங்கே கோவில் கொண்டுள்ள வடபத்திர சாயியே கண்ணனாக நினைத்துக் கொண்டு அவனுடைய கோவிலையே நந்தகோபனுடைய இல்லமாக நினைத்துக் கொண்டு அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள திருமுக்குளத்தையே யமுனா நதியாக பாவித்துக் கொண்டு 30 நாட்கள் ஆண்டாள் மார்கழி நோன்பு நோற்றாள். அந்த 30 நாட்கள் நோன்பு நோற்ற விதத்தை தான் 30 பாசுரங்களாக திருப்பாவை என்னும் பிரபந்தமாகவும் பாடினாள். ஆனா இவள் மார்கழி நோன்பு நோற்று இவ்வளவு சிரமப்பட்டு கண்ணன் இவளை மணந்து கொள்ளவில்லை, இவளை தேடி வரவில்லை. அடடா, கோபிகைகளின் வழியில் நாம் மார்கழி நோன்பு நோற்றோம், ஆனாலும் கண்ணன் நம்மை தேடி வரவில்லையே, இனி அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்திக்கலானாள் ஆண்டாள். மதன கோபால உபாசனை என்ற ஒரு உபாசனை வராக புராணம் போன்ற புராணங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன உபாசனை என்றால், கண்ணனையே மன்மதனாக பாவித்து, அதாவது மன்மதன் என்பவன் தனியாக இருக்கிறான், ஆனால் கண்ணனையே மன்மதனாக பாவித்து அவனுக்கு வெற்றிலைப்பாக்கு, பழம், கரும்பு கட்டு, மாவிலை இவற்றையெல்லாம் தயாரித்து அவனுக்கு சமர்ப்பித்து அவனை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து ஆராதிப்பதாக ஒரு ஐதீகம். அதுவும் அந்த கண்ணனே மன்மத வேஷத்துல மதன கோபாலனாக நம்முடைய இல்லத்துக்கு வரும்போது, அந்த கண்ணன் வரும்போது அவனுடைய திருவடியில ரோட்ல உள்ள கல்லு முள்ளெல்லாம் குத்திடக்கூடாது. அதனால வீட்டு வாசலிலே நல்ல நுண்மணல், ஃபைன் சாண்டுன்னு ஆங்கிலத்தை சொல்வாளே, அந்த நுண்மணலை பரப்பி வைக்க வேண்டும். அதனால ஆண்டாள் என்ன பண்ணா, அடுத்தபடியாக கண்ணனை நாம் மணந்து கொள்ள வேண்டும் என்றால் மார்கழி நோன்பு நோற்று அவன் வரவில்லை, இந்த மதன கோபால உபாசனையை செய்து பார்ப்போம் என கண்ணனையே மன்மதனாக பாவித்தாள். அவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வெற்றிலைப்பாக்கு, பழம், கரும்பு கட்டு, மாவிலை எல்லாத்தையும் தயாரித்து வைத்தாள். வாசல்ல நுண்மணலை பரப்பி வைத்தாள். ஏன்னா அந்த வாசல்ல உள்ள சாலையில் உள்ள கல்லு உள்ள அவன் திருவடியில குத்தக்கூடாது. எல்லாம் பண்ணிட்டு கண்ணன் வருவான் என்று காத்திருக்கிறாள். அதைத்தான் நாச்சியார் திருமொழியில பாடுறாள். தையொரு திங்களும் தரை விளக்கி தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐய நுண்மணல் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்தேன் அணங்கதேவா உய்யவுமாங்கொலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதே வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே என்று நாச்சியார் திருமொழி பாடத் தொடங்குகிறாள் ஆண்டாள். அதாவது இந்த நாச்சியார் திருமொழியில மொத்தம் 143 பாசுரங்கள். இந்த 143 பாசுரத்தாலே கண்ணனை பார்த்து 143 சொல்றா ஆண்டாள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் 143 அப்படின்னா என்ன. அந்த உயர்ந்த தெய்வீகமான காதலை கண்ணனிடம் இந்த நாச்சியார் திருமொழியாலே ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அதாவது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, திருப்பாவைங்கிறது அனைவருக்குமான உபதேசமாக 30 பாசுரம் ஆண்டாள் பாடிட்டார். இந்த நாச்சியார் திருமொழி 143 பாசுரம் என்பது இவளுக்கும் கண்ணனுக்கும் இடையே உண்டான அந்த நேரடியான ஒரு பரிமாற்றமாக நாச்சியார் திருமொழி அமைச்சிருக்கு. ரொம்ப ஒரு பர்சனல் கான்வர்சேஷன். தன்னுடைய காதலை அந்த 143 நேரடியாக கண்ணனிடம் விண்ணப்பிக்கும் விதமாக இந்த நாச்சியார் திருமொழி பாடுறார். அதுல முதல்ல மதன கோபால உபாசனை செய்து பார்த்தாள்.
மன்மதனாக கண்ணனை பாவித்து வழிபட்டு பார்த்தாள். அப்போதும் கண்ணன் வருவதாக தெரியவில்லை. அடுத்து என்ன பண்ணலாம்? தோழிகள்கிட்ட கேட்டா ஆண்டாள். அப்போ தோழிகள்லாம் சொன்னார்கள், கூடல் இழைத்தல் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு முறை உண்டு. அது என்ன கூடல் இழைத்தல் அப்படின்னா, ஒரு பெரிய வட்டத்தை வரைந்து கொள்ள வேண்டும். அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே சிறிய சிறிய வட்டங்களாக வரைந்து கொண்டே, கண்ணை மூடிண்டே வரைந்து கொண்டே வர வேண்டும். கையை எடுக்காம சின்ன வட்டங்கள் வரைந்து முடிச்சுட்டு பெரிய வட்டத்துக்குள்ளே எத்தனை சிறிய வட்டங்கள் வந்திருக்குன்னு பார்க்கணும். வந்த சிறிய வட்டங்களின் எண்ணிக்கை ரெட்டப்படையில இருந்ததுன்னா நினைச்ச காரியம் நடக்கும்னு அர்த்தம். ஒற்றைப்படையில் இருந்தால் நினைச்ச காரியம் நடக்காதுன்னு அர்த்தம். அதனால தோழிகள்லாம் ஆண்டாளிடம் சொன்னார்கள், நீ அந்த மாதிரி கூடல் இழைத்துப்பார். உனக்கு ஒருவேளை ரெட்டப்படையில அந்த சிறிய வட்டங்கள் வந்து விட்டால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டபடி கண்ணன் வந்து உன்னை மணந்து கொள்வார் என்று சொன்னார்கள். சரி, ஆண்டாள் கூடல் இழைக்கிறாள். அதான் தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனார், வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார், பள்ளி கொள்ளும் இடத்து அடிக்கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே என்று கூடல் இழைத்தாள். கூடல் கூடியது, இரட்டைப்படையும் வந்தது. ஆனால் அவள் எந்த கண்ணனை எதிர்பார்த்தாலும் அந்த கண்ணன் வரவில்லை. மேலும் இவளுக்கு அப்படியே அந்த தாபம், விரக தாபம், பிரிவாற்றாமை என்பது மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. கண்ணனை பிரிந்து உயிர் வாழ முடியாத நிலையை அடைந்து கொண்டே இருக்கிறாள் ஆண்டாள். அந்த நிலையில யாரோ ஒருத்தர் சொன்னானா, குயில் கூவினா மனத்துக்கு பிடித்தவர் வீட்டுக்கு வந்து விடுவார்கள். இன்னைக்கு சொல்றோம் பாருங்க, ஆண்டனா மேல உட்காந்து காக்கா கூவினால் விருந்தினர் வந்து விடுவார்கள். அதுபோல குயில் கூவினால் மனத்துக்கு இனியவர் வீட்டுக்கு வருவார்கள். அதனால ஆண்டாள் என்ன பண்ணா, குயிலை அழைக்கிறான். குயிலே, எனக்காக நீ கூவ மாட்டாயா? மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையல் கண்ணினை துஞ்சா இன்னடிசிலோடு பாலமுது ஊட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னொடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய். குயிலே, ஒரு முறை கூவ மாட்டாயா? அந்த உலகளந்தவனான அந்த கண்ணபிரான் அவன் என்னை தேடி வர வேண்டும் என்பதற்காக நீ கூவ மாட்டாயா என்று அந்த குயிலிடம் வேண்டினாள் ஆண்டாள். குயிலும் கூவியது. ஆனா கண்ணன் வந்தானா? வரல. அடுத்து யோசிச்சு பார்த்தா ஆண்டாள், ஒருவேளை நான் இங்கே துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது அந்த கண்ணனுக்கு தெரியவில்லை போலும். யாரையாவது தூது அனுப்பலாமே. அதாவது அகத்துறை இலக்கியங்கள்லயே இந்த தூதுங்கிறது ரொம்ப அழகான விஷயம். இந்த தலைவி நினைச்சு பாக்குறா, தலைவனுக்கு என்னுடைய துயரம் எவ்வளவுன்னு தெரியல, அது அவன் காதுக்கு எட்டினாலே அவன் வந்து விடுவான் என்று கருதுகிறான். அதனால என்ன பண்ணாலாம், மேகங்களை தூது அனுப்புறான். காளிதாசன் எப்படி வடமொழியில மேகதூதம் என்று பெரிய காவியம் பாடினாலும் மேகத்தை தூது அனுப்புவதாக, அது போல இங்க தமிழ்ல ஆண்டாள் மேகத்தை தூது அனுப்புறா. எங்க? நான் திருவேங்கட மலைக்கு. இந்த திருவேங்கடமுடையான் தானே கண்ணன். அவனிடம் சொல்லுங்கள், இங்கே ஒருத்தி வாடிக்கொண்டிருக்கிறாள் என்பதை சொல்லுங்கள். விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள் தென்னீர்ப்பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோர சோர்வேனை பெண்ணீர்மை ஈழழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. இப்படி என்னை வாட வைப்பதுதான் அந்த பெருமாளுக்கு பெருமையா? அவனிடம் போய் கேளுங்கள் என்று மேகங்களை தூதனுப்பினாள் ஆண்டாள். மேகங்கள் தூது போயின. ஆனால் இவள் எந்த கண்ணனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாளோ அந்த கண்ணன் இவளை தேடி வரவில்லை. அடுத்து என்ன பண்ணலாம்? நம்மள என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப நாளா ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். நடக்கலைன்னா ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் வேண்டுதல் அந்த மாதிரி வேண்டிப்போம். குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அவள்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சு, இந்த மாதிரி இது நடந்ததுன்னா நான் உனக்கு இந்த காணிக்கை செலுத்துகிறேன் என்று ஒரு வேண்டுதல் நேர்ந்து வேண்டிக் கொள்ளுது. அந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம். திருமாலிருஞ்சோலை கள்ளழகர், அவரிடம் ஆண்டாள் பிரார்த்தனையை முன்வைக்கிறார். என்னன்னா, நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்காரவடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொள்ளும். திருமாலிருஞ்சோலையில் கோவில் கொண்டிருக்கிறாரே கள்ளழகர், அந்த அழகருக்காக 100 வெண்ணெய் 100 அக்காரவடிசில் இத்தனையும் நான் சமர்ப்பிக்கிறேன். எப்ப சமர்ப்பிப்பேன் அப்படின்னா, கண்ணன் வந்து என்னை மணந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு மணந்து கொண்டு விட்டால் அவனுக்கு இந்த 100 வெண்ணையும் 100 அக்காரவடிசிலும் சமர்ப்பிக்கிறேன் என்று பிரார்த்தனையும் முன்வைத்து பார்த்தாள் ஆண்டாள். இதுல ஒரு விஷயம் அவசியம் சொல்லணும். பின்னாடி ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் திருக்கல்யாணம் ஆயிடுத்து. ராமானுஜருடைய காலம். ஆண்டாளுக்கு பல 100 ஆண்டுகள் பிற்பட்டவர் ராமானுஜர். அவர் இந்த பாசுரத்தை படிச்சார். ஆகா, அன்று ஆண்டாள் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்காளே, திருமாலிருஞ்சோலை கள்ளழகருக்கு 100 வெண்ணெய் 100 அக்காரவடிசில் சமர்ப்பித்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறாளே. ஆண்டாள் இருந்த நிலையில் அவளால் அதை செய்ய முடியவில்லை. அவளுக்காக நாம் ஒரு சீர்வரிசையாக இதை செய்வோம் என்று அந்த கைங்கரியத்தை 100 வெண்ணெய் 100 அக்காரவடிசில் ராமானுஜர் போய் திருமாலிருஞ்சோலை அழகருக்கு சமர்ப்பித்து விட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். ஆண்டாளை சேவிச்சு, உனக்கு திருப்தியாமான்னு கேட்டார். அப்போ ஆண்டாள் ராமானுஜரை பார்த்து நம் கோவில் அண்ணனோன்னு கூப்பிட்டாள்.
என் அண்ணனா நீங்கள் என்று கேட்டாலும், அதாவது ராமானுஜர் காலத்தால் பிற்பட்டவராக இருந்தாலும் ஒரு அண்ணன் எப்படி தன்னுடைய தங்கைக்காக சீர் செய்வாரோ அது போல என் அண்ணன் ஸ்தானத்தில் செய்தீரே என்று ராமானுஜரை அண்ணன் என்றே அவள் அழைத்தபடியால் தான் இன்றும் ராமானுஜர் காலத்தால் பிற்பட்டவரான போதும் ஆண்டாளுக்கு அண்ணன் என்று ராமானுஜரை, ராமானுஜரின் தங்கை என்ற ஆண்டாளையும் குறிப்பிடக்கூடிய வழக்கம் வந்தது. அதுக்கு வித்திட்டதே இந்த பாசுரம் தான். அதனால ஒரு வேண்டுதல் சொல்லி பார்த்தா, நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய்நேர்ந்து பிராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்காரவடிசில் சொன்னேன், எழுதிருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோன்னு பிரார்த்திச்சு பார்த்தா அப்போதும் கண்ணன் வரவில்லை. இனி என்னதான் செய்வது என்ற ஏக்கத்திலே, இனம் புரியாத ஒரு நிலையிலே இதே ஆண்டாளுக்கு குரல்லாம் தழுதழுக்கிறது, கண்கள்லேயே தாரதாரியா கண்ணீர் கொட்டுறது, மெய் சிலிர்த்து போறது, அப்பப்போ நடுங்குகிறாள், மயங்கி கீழே விழுகிறாள். இதையெல்லாம் இவருடைய தந்தையான பெரியாழ்வார் பார்த்தார். நம்முடைய மகளுக்கு என்ன நோய் பிடித்து கொண்டதோ தெரியவில்லை என ஒரு மருத்துவரை அழைச்சிட்டு வந்தார். ஆண்டாள் அப்பவே சொன்னாப்பா, இந்த மருத்துவர்லாம் வந்து இதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அலோபதி ஹோமியோபதி எல்லாம் இதை குணப்படுத்த முடியாது, வெங்கடாச்சலபதி தான் குணப்படுத்த முடியும்டா. இருமா மருத்துவர் வந்து என்னன்னு பார்க்கட்டுமே அப்படின்னு மருத்துவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இல்ல எங்க மெடிசின் புக்லயே இப்படி ஒரு வியாதி இல்லை, இது என்ன வியாதினே தெரியலேட்ட வாழ போயிட்டான். ஏன்னா இது வந்து கிருஷ்ணனிடம் உள்ள அந்த விரகம் பிரிவாற்றாமைங்கிற நோயாச்சு. இது மெடிசின் புக்ல எப்படி இருக்கும் டாக்டர்களுக்கு புரியல. கடைசியா ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்தான். அவன்கிட்ட பெரியாழ்வார் கேட்டார், என் மகளுக்கு என்ன வியாதின்னு பாருங்க. அவன் பார்த்துட்டு சொன்னா, ஏதோ கருப்பண்ண சாமியோ ஏதோ ஒண்ணு உங்க மகளை பிடிச்சிட்டு போல இருக்குன்னா. ஆண்டாள் சொன்னா, இவன் தான் கரெக்டா சொல்லியிருக்கான். கருப்பண்ண சாமி இல்ல, கருப்பான சாமி ஒண்ணு வந்து என்ன பிடிச்சிருக்கு. எது அது? கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புளிப்பெய்தார் போல் புறநின்று அழுது பேசாதே. என்னை பிடிச்சது யாருன்னா கருப்பான சாமி. யாருன்னா கண்ணன் என்ற கருப்பு நிறம் படைத்த கார்முகல் மன்னனான அந்த கண்ணன். அவன் தான் என்னை வந்து பிடிச்சு இப்படி ஆட்டி வைக்கிறான். அப்ப இதுக்கு என்னதாமா மருந்து? பெரியாழ்வார் கேட்டார். நான் சொல்கிறேன் மருந்து. பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டு இருந்தேனை வேளால் துண்ணம்பு எய்தார் போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே. நீங்க இப்படி பேசி பேசி ஒரு வேளால் அம்பு எய்வது போல, வேலை எய்வது போல என்னை மேலும் மேலும் புண்படுத்தாதீர்கள். எனக்கு என்ன வைத்தியங்கிறதையும் நானே சொல்றேன். கோலால் நிறைமேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமன் குழல் மேல் சூட்டீரே. கும்பகோணத்துல கோலால் நிறைமேய்த்து ஆயனாய், கையில கோல் வைத்துக் கொண்டு ராஜகோபாலனாக மாடு வைத்தானே. கும்பகோணத்துல நடாதூர் அம்மாளோடு உடனுரை ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக எம்பெருமான் காட்சி தருகிறான். அதே ராஜகோபாலன் மறுவடிவம் தான், அல்லது அமுதனின் மறுவடிவம் ராஜகோபாலன்னு சொல்லலாம், ராஜகோபாலன் மறுவடிவம் அமுதன்னு சொல்லலாம். அப்படி கோலால் நிறைமேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி, அவ்வாறு ராஜகோபாலனாக அவதரித்தவன் யாருன்னா கும்பகோணத்தில் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 6வது ஆழ்வான் சார்ந்தபாணி பெருமாள். அந்த 6வது ஆழ்வானுடைய நீலார் தன்னன் துழாய் கொண்டு என் நெறிமன் குழல் மேல் சூட்டியது. அந்த பெருமாள் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த துளசி மாலை இருக்கிறதே, அதை கொண்டு வந்து எனக்கு சூட்டுங்கள், என்னுடைய அத்தனை நோயும் தீர்ந்துட்டான். அப்ப இதுக்கு ஒரே ரெமடி என்னன்னா, அந்த 6வது ஆழ்வானுடைய மாலை. அதுதான் கும்பகோணம் பெருமாளுக்கு பெரிய கிரேட்னஸ். அடியன் கும்பகோணத்துக்காரங்கிறதுனால சொல்லலை. அதாவது எல்லா ஊர் பெருமாளும் ஆண்டாள் சூடி களைந்த மாலை தங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுவார். ஏன் அவ்வளவு உயரத்துல இருக்க திருவேங்கடமுடையான் கூட புரட்டாசி பிரம்மோற்சவத்துக்கு ஆண்டாள்டேந்து மாலை வரணும்னு ஆசைப்படுவார். ஆனா ஆண்டாள் மட்டும் ஒரே ஒரு பெருமாளுடைய மாலை தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டா. அவர் யாருன்னா கும்பகோணம் 6வது ஆழ்வார். அந்த பெருமாள் சூடி களைந்த மாலை தனக்கு வேண்டும் என்று கோருகிறாள். இங்கே அதான் கோலால் நிறைவேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னன் துழாய் கொண்டு என் நெறிமன் குழல் மேல் சூட்டீரே. அதுதான் எனக்கு வைத்தியம் தான். அதுக்கும் பெரியாழ்வார் யோசித்தார். கும்பகோணம் வரைக்கும் போகணுமே என்று சிந்திக்கிறார். இந்த நிலையில ஆண்டாள் பார்த்தார். நாம் இத்தனை முயற்சிகள் எடுத்து பார்த்து விட்டோம், இன்னும் கண்ணன் நம்மிடம் வரவில்லையே. மார்கழி நோன்பு நோற்றா 30 பாசுரம் திருப்பாவை பாடினார், அப்போதும் வரவில்லை. மேல 143 பாசுரங்கள் நாச்சியார் திருமொழின்னு பாடுகிறார். அதுல முதல்ல மதனகோபால உபாசனை பண்ணி பார்த்தா, கண்ணனையே மன்மதனாக வழிபடுதல், அப்போதும் வரவில்லை. கூடல் அழைச்சு பார்த்தா அந்த சின்ன வட்டங்கள் என்னமோ இரட்டைப்படையில வந்தது, ஆனா இவள் எதிர்பார்த்த கண்ணன் வரவில்லை. குயிலை கூவ சொன்னா குயில் கூவெடுத்து, ஆனாலும் கண்ணன் வரவில்லை. மேகங்களை தூதனுப்பினா மேகங்கள் திருமலைக்கு போச்சு, ஆனால் அந்த பெருமாள் வந்து இவளை மணந்து கொள்ளவில்லை. திருமாலிருஞ்சோலை அழகரிடம் பிரார்த்தித்தாள், அப்போதும் பலன் இல்லை. அல்லது அமுதனுடைய இப்போதைக்கு என்னுடைய அந்த விரகத்தை தணிக்க அந்த 6வது ஆழ்வாருடைய மாலையாவது கொண்டு வாருங்கள் என்றால் அந்த மாலை கூட இன்னும் வரவில்லை. நிலையில ஆண்டாள் யோசிச்சு பார்த்தா, நாம் இனி பெருமாளை அடைவதற்கு என்னதான் வழின்னு யோசிச்சா அப்பதான் ஒரு விஷயம் புரிந்துட்டு, நம்முடைய முயற்சியால் அவனை அடைவது என்பது சாத்தியமே இல்லை. அப்ப அவன் அடையறதுக்கு என்ன வழினா, அதான் ஆச்சாரிய அபிமானம் என்பார். நமக்குன்னு ஒரு ஆச்சாரியன் இருக்கிறார். அந்த ஆச்சாரியன் நம்ம மேல அபிமானம் வைத்து இறைவனை பார்த்து இந்த ஜீவாத்மாவை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டார்.
கட்டாயம் இறைவன் ஏற்றுக்கொள்வார். அதனால ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கிறாள் ஆண்டாள். நல்லையன் தோழி நாகடை மிசை நம்பர செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதை வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. அதாவது தன்னுடைய தந்தை பெரியாழ்வார் இருக்காரு, அவர் தான் ஆண்டாளுக்கு குரு, ஆச்சாரியன், தந்தை, அத்தனையும் அவர் தான். அதனால என்ன பண்றா ஆண்டாள், அந்த பெரியாழ்வார் அழைத்தால் அந்த எம்பெருமான் வந்து விடுவான் என்று தீர்மானிக்கிறாள். ஏன்னா அந்த ஆச்சாரியனுடைய அபிமானம்ங்கிறது மட்டும் என்றைக்குமே நம்மை கைவிட்டு விடாது, அது பொய்த்து போகவே போகாது. ஆச்சாரியனுக்காக நிச்சயம் இறைவன் அனுகிரகம். இது மட்டும் இல்லை, இந்த பெரியாழ்வார்கிட்ட இன்னொரு தனிச்சிறப்பும் இருக்கு. பெரியாழ்வாரின் தனிச்சிறப்பு என்னன்னா, ஏற்கனவே ஒரு முறை நாமே நம்முடைய சாய் டிவியில பெரியாழ்வார் திருநட்சத்திரத்தன்று அந்த சரித்திரத்தை பார்த்தோம். ஏற்கனவே மதுரையில வல்லபதேவன்கிற பாண்டியன் பெரியாழ்வாரை ஆனர் பண்ணி யானை மேல அம்பாரியில அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்த போது வானில் இருந்து பெருமாளே அவருக்கு காட்சி தருவதற்காக வந்தார். ஆனா பெரியாழ்வார் வந்த பெருமாளை பார்த்து வரம் கேட்காம, அடடா இந்த கலியுகம் உலகமெல்லாம் கெட்டு கிடக்கு, மக்கள்லாம் அவன் மேல கண் எச்சு திருஷ்டி போட்டா என்ன பண்ணுவேன், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்புன்னு அந்த பெருமாளுக்கே பல்லாண்டு வாடி திருப்பி அனுப்பி வச்சுட்டாரு. அவனுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு அந்த இறைவன் மேல பொங்கும் பரிவு வச்சிருக்காரு. அதனால இந்த பெரியாழ்வார் தன்னை அழைக்க மாட்டாரான்னு பெருமாளே ஏங்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்தர் கிடைப்பாரா? யாரா இருந்தாலும் இறைவன் வந்தா நம்முடைய பிரார்த்தனையை தான் முன்வைப்போம். இவரோ வந்த இறைவனையே உனக்கு ஏதாவது குறை வந்துட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறவராச்சு. அதனால ஆண்டாள் யோசிச்சாலாம், இந்த பெரியாழ்வார் நம்முடைய தந்தை அழைத்தாள், அண்ணன் நிச்சயமாக வந்து விடுவார். அதனால பெரியாழ்வார்கிட்ட போய் ஆண்டாள் சொல்றா, அப்பா என்னுடைய அத்தனை கஷ்டத்துக்கும் ஒரே தீர்வு என்னன்னா, கண்ணன் வந்து என்னை மணந்து கொள்ளுது. அதற்கு ஒரே வழி என்னன்னா, நீங்க தான்ப்பா என்னுடைய பிரம்மாஸ்திரம்ட்டா. ஏன்னா சாதா அஸ்திரம் எல்லாம் பலிக்கலைன்னா இந்த ஆச்சாரியன் தான் பிரம்மாஸ்திரம். அதனால அப்பா நீங்க தான் எனக்கு பிரம்மாஸ்திரம், நீங்க கூப்பிட்டா கண்ணன் வருவாங்க. ஏன்னா நீங்க கூப்பிட மாட்டேடான்னு அவன் ஏங்கிட்டு இருக்கான். பெரியாழ்வார் சொன்னார், அவ்வளவுதானம்மா, நான் பெருமாளை கூப்பிடுறேன். ஆனா பெருமாள் 108 திவ்ய தேசங்கள்ல எழுந்தருளி இருக்கார். அதுல 2 திவ்ய தேசம் இந்த பூலோகத்துல இல்ல, திருப்பார்கடல், வைகுண்டம். ரெண்டும் இந்த நாம் பார்க்கக்கூடிய மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள இல்லை. திருப்பார்கடல்ங்கிறது மெட்டீரியல் லிமிட்டுக்குள்ள இருந்தாலும் அதையும் தேவர்கள் தான் காண முடியும், நம்மால் காண முடியாது. வைகுண்டம்ங்கிறது நித்திய விபூதி, சோ நம்மளால அதை காண முடியாது, மோட்சத்துக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். இதோ 106 திவ்ய தேசம் இருக்கு. இந்த 106 திவ்ய தேசத்துல எந்த பெருமாள் வேணும்னு கேடு, என் மகளுக்காக நான் கூப்பிடுறேன் பெரியாழ்வார். ஆண்டாள் சொன்னாப்பா நீ 106 பெருமாளையுமே கூப்பிட்டுடுட்டா. 106 பெருமாளும் வரட்டும், சுயம்பரம் நடத்துவோம், எனக்கு எந்த பெருமாளை பிடிச்சிருக்கோ நானே தேர்ந்தெடுக்கிறேன் என்றால் ஆண்டாள். சரி என்றார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் அழைத்த அடுத்த நொடி 106 திவ்யதேச பெருமாளும் கருட வாகனத்தில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த சாலையிலே வந்து நின்றார்கள். உலக அதிசயம், ஒரே நாள்ல ஒரே இடத்துல 106 கருட சேவை. அதாவது எங்க கும்பகோணத்திலேயே 12 கருட சேவைங்கிறது ரொம்ப ஃபேமஸ், அக்ஷய திருப்தி அன்னைக்கு நடக்கும். அது போல திருநாங்கூர் 11 கருட சேவை ஃபேமஸ். தஞ்சாவூர்ல 23 கருட சேவை நடக்கும். அது போல ஆழ்வார் திருநகரி அங்க திருநெல்வேலிக்கு அருகே அங்க 9 கருட சேவை நடக்கும். ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரே நாள்ல ஆண்டாள் சுயம்பரத்துக்காக 106 கருட சேவை. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க அத்தனை பெருமாளும் புறப்பட்டு வந்து விட்டார்கள் கருட வாகனத்துல. 106 கருட வாகனம். பெரியாழ்வார் வந்தா ஒவ்வொரு பெருமாளா ஆண்டாளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார். இவரை நீ தேர்ந்தெடுக்கிறாயா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றார். அதாவது இந்த வைபவம் இப்போதும் அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே நடக்கிறது ஆண்டாள் உற்சவத்தின் போது. ஆனா 106 பெருமாளும் வந்தா அது வருஷம் சாத்தியம் இல்லைங்கிறதுனால இந்த 106 பெருமாள்களுக்கு பிரதிநிதியாக 5 பெருமாள்கள் மட்டும் வருவார்கள். அதாவது யார் யாருன்னா, ஒன்று அந்த ஊர் பெருமாள், ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த வடபத்திரசாயி பெருமாள், அவர் கருட வாகனத்திலே வருவார். அடுத்தபடியாக ரங்கநாதனுக்கு பிரதிநிதியாக ரங்கமன்னார் வருகிறார், அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கோவில் கொண்ட பெருமாள். அடுத்து திருவேங்கடமுடையானுக்கு பிரதிநிதியா ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே அருகில் கோவில் கொண்டுள்ள திருவண்ணாமலை திருவேங்கடமுடையான். திருவண்ணாமலைனா நாம் பார்க்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் இல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே உள்ள திருவண்ணாமலை. அங்கிருந்து திருவேங்கடமுடையான் வருகிறார். கள்ளழகருக்கு பிரதிநிதியாக காட்டழகர் வருகிறார். திருத்தங்கல்னு சிவகாசி கிட்ட இருக்கு, அங்கிருந்து திருத்தங்கலப்பன் வருகிறார். ஆக 5 பெருமாள், வடபத்திரசாயி, ரங்கமன்னார், திருவண்ணாமலை ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான், காட்டழகர், திருத்தங்கலப்பன் என 5 பெருமாள்கள் கருட வாகனத்திலும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ஹம்ச வாகனத்திலும் வர பெரியாழ்வார் சார்பில் அரையர் ஆண்டாளுக்கு ஒவ்வொரு பெருமாளையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆண்டாளுடைய சுயம்பரம்ங்கிறது வருடா வருடம் இப்போதும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே நடைபெறுகிறது. அப்படி அன்றைக்கு ஆண்டாள் வாழ்ந்த காலத்துல 106 பெருமாளும் வந்தாச்சு. பெரியாழ்வார் ஒவ்வொரு பெருமாளா ஆண்டாளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. முதல் பெருமாள் வர்மா நார்த்தன் மோஸ்ட் பத்ரிநாத்லேருந்து வந்திருக்காரு. பத்ரி நாராயணன் பிடிச்சிருக்கான்னு கேட்டார்.
ஆண்டாள் சொன்னா, இது ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காருப்பா, இவ்வளவு தூரம் போயெல்லாம் அப்புறம் பத்ரிநாத்லயும் 6 மாசம் மழைக்காலம் வின்டர்னு வந்துருச்சுன்னா ரோடு எல்லாமே காலி ஆயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன வந்து பாக்குறதுனாலும் கஷ்டம், நான் உன்னை பாக்குறதுனாலும் கஷ்டம், இவ்வளவு தூரம் தள்ளி ஒரு மாப்பிள்ளைக்கு ஏன்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குற, நெக்ஸ்ட் யாருன்னு. அடுத்து அகோபிலத்துல இருந்து நரசிம்மர் வந்திருக்காரு. ஆண்டாள் சொன்னா, திருமங்கையாழ்வார் பின்னாடி பாட போறார், தெய்வம் அல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேள் குன்றவே. அதாவது அந்த அகோபிலத்துக்கு ஜீப்ல எல்லாம் போகணும்னா தெய்வம் தான் போக முடியும் திருமங்கையாழ்வார். அவ்வளவு கஷ்டமான பாதை. அதனால அந்த மாதிரி இடத்துல போய் கல்யாணம் பண்ணி கொடுக்காதப்பா, கொஞ்சம் போயிட்டு வர மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னா ஆண்டாள். அடுத்து திருமலையப்பன் வந்திருக்கார். இவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் பெரியாழ்வார். ஆண்டாள் சொன்னா, அவர் பாவம்பா, ஏற்கனவே ஒரு கல்யாணத்துக்கே குபேரன்ட்ட கடன் வாங்கி அந்த கடனையே இன்னும் அவர் அடைக்கல, இது அடுத்த கல்யாணம் வேற அவர் கேப்பா பண்ற நெக்ஸ்ட் அப்படின்னா. திருவல்லிக்கேணிலேருந்து பார்த்தசாரதி பெருமாள் வந்திருக்காரு. இல்லப்பா, நம்ம ரொம்ப ஆச்சாரமான ஃபேமிலி, இவர் என்ன மீசையெல்லாம் வச்சுட்டு இருக்கார், இந்த மாப்பிள்ள உங்களுக்கு சரி வராதுப்பா நெக்ஸ்ட் அப்படின்ட்டா. திருவிடையந்தையிலேருந்து நித்திய கல்யாண பெருமாள் வந்திருக்கார். ஆண்டாள் சொன்னா, அவரே நித்திய கல்யாண பெருமாள், அவருக்கு 365 தேவிகள் இருக்கிறார்கள், அதனால கஷ்டம் போரும், இதுக்கு மேல அவரோட வெயிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். அடுத்த பெருமாளை பார்ப்போம். கும்பகோணத்திலிருந்து சார்கபாணி பெருமாள் வந்திருக்கிறார். அவர் திருமழிசை பிரான், அதாவது திருமழிசை ஆழ்வாராக உள்ளே வந்தார். ஆனா அந்த ஆழ்வாருக்கு இந்த பெருமாள் கட்டுப்பட்டதுனால பெருமாள் 6வது ஆழ்வாராகி ஆழ்வார திருமழிசை பிரானாக ஆக்கி அந்த திருமழிசை பிரானுக்கு விதேயனா அவருக்கு கட்டுப்பட்டவரா இருக்கார். அதுக்கப்புறம் நம்மளும் போய் அவரை டிஸ்டர்ப் பண்றது முறை இல்லை. அடுத்த பெருமாள் பாரு, நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருநாரையூர்ல இருந்து வந்திருக்காருமா, இது ஓகேயான்னு கேட்டார் பெரியாழ்வார். ஆண்டாள் சொன்னா, மாப்பிள்ள ரொம்ப ஜோரா இருக்காருப்பா, ஆனா அவர் வஞ்சுளவல்லி தாயாரோட கைப்பாவையா இருக்கார். அதனாலதான் நாச்சியார் கோவில்ல தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியார்னு பேரு, நம்பிய தன் கையில வச்சுட்டு இருக்காரு. அதனால ஒருத்தருக்கு தான்ப்பா அடிமையாக முடியும், திருப்பி நாமும் போய் இது பண்ண வேண்டாம். அவர் அங்க ஒரே தாயார், அவளுக்கு கட்டுப்பட்ட பெருமாள்னு இருக்கார். நாச்சியார் கோவில்னு ஊரே தாயாரோட ராஜ்யமா இருக்கு, அது இருக்கட்டும். அடுத்து ஒப்புளியப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் பெரியாழ்வார். ஆண்டாள் சொன்னா, அவர் ஏற்கனவே முதல் கல்யாணத்துக்கு பூமி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உப்பை விட்டார். அடுத்து ஏன் கல்யாணத்துக்காக அவர் சர்க்கரையை விட்டு, அவருக்கு என்ன பிபி சுகர் எல்லாமா இருக்கு, அவரை ஏன்பா சிரமப்படுத்தணும். அடுத்த பெருமாள் திருமாலிருஞ்சோலையிலேருந்து கள்ளழகர் வந்திருக்கார். மாப்பிள்ள அழகா தான் இருக்கார், ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அவர் 102 வெண்ணெய் 102 அக்கார விடுதல் நன்னா சாப்பிடுவார்ப்பா, தளிக பண்றது கொஞ்சம் கஷ்டம். சோ அடுத்த பெருமாள் ஃபைனலா பார்த்தா ரங்கநாதன், 106வது பெருமாளாக ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்திலிருந்து கருட வாகனத்துல வந்திருக்கான். ஆண்டாள் பார்த்தா, அன்று இவள் பூமி தேவி தான் ஆண்டாளாக அவதரித்திருக்கிறார். அன்று இவள் பூமியாக இருந்த போது, இவளை ஹிரண்யாக்ஷன் பூமிக்கு சமுத்திரத்துக்கு அடியிலே ஒழித்து வைத்திருந்த போது வராக பெருமாள் வந்து பூமி தேவியை விட்டாரே, அந்த வராகன்தான் இந்த ரங்கன் என்று கண்டாளா ஆண்டாள். பாசிதூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமில்லா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார். அன்று என்னை மீட்ட வராகன்தானே இந்த ரங்கநாதன். இது மட்டுமா, அந்த வராகன்தானே என்னிடம் தன்னை அடைவதற்கான ரகசியத்தை சொல்லி, அதாவது பூமாலை தொடுத்து சமர்ப்பித்தல், பாமாலை பாடுதல், இதெல்லாம் இளம் வயதில் யார் பண்ணாலும் பின்னாடி அவனை நினைவில் கொண்டு ரட்சிப்பேன்னு சொல்லி அனுப்பின பெருமாளா செய்வன். நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரிக்கப் போகிறேன் என்பதை கருதித்தான். அவனே தென் திசை நோக்கி பள்ளி கொண்டு என்னை கடாட்சித்துக் கொண்டே இருக்கிறானே, அந்த பெருமாள் தானே இவன். மேலும் ரங்கநாதன் தான் கண்ணனாக அவதரித்தான் என்றே சொல்வார்கள். அதாவது ஸ்ரீரங்கத்துல நின்ற திருக்கோலத்தில் உற்சவர் இருக்கிறாரே நம்பெருமாள், அவரை ராமனுக்கு பிரதிநிதியாகும். மூலவரான பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்க பெருமாள் கண்ணனுக்கு பிரதிநிதியாகவும் சொல்வார்கள். அப்போ நான் விரும்பிய கண்ணனே இவன் தானே, இந்த அரங்கனுக்கு நான் மாலை விடுகிறேன் என்று அமுதனான அரங்கனுக்கு ஆண்டாள் மாலை விட்டாள். அதுக்குதான் இப்போ பிரதிநிதியாக இப்போது நடக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் வருடா வருடம் நடக்கக்கூடிய அந்த ஆண்டாள் உற்சவத்துல பார்த்தா 5 பெருமாள்கள் இதே மாதிரி வட்டபத்திரசாயி, ரங்கமன்னார், அது போல திருத்தங்கலப்பன், திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள், காட்டழகர் என 5 பெருமாள் வர 5 பேர்ல ரங்கநாதன் பிரதிநிதியான அந்த ரங்கமன்னாரை தேர்ந்தெடுத்து அவனுக்கு மாலை விடுகிறாள் ஆண்டாள். இந்த உற்சவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நாம் மத்த 4 பெருமாளும் டிப்ரெஸ் ஆயிடுறாளா இல்லை, ஆகா நம்மள ஆண்டாள் தேர்ந்தெடுக்கலையே, அதனால இன்னைக்கும் அந்த உற்சவத்துல சேவிக்கலாம். மத்த 4 பெருமாளுக்கும் வரும்போது சந்தோஷமா வருவா. ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு மாலை விட்டதும் மத்த 4 பெருமாளுக்கும் முகமே வாடிடும். அதுக்கப்புறம் பெரியாழ்வார் போய் சமாதானப்படுத்துவார் 4 பேரையும். வடபத்திரசாகிட்ட, நீங்க கோச்சிக்காதீங்க, நீங்க தான் ஊர் பெரியவர், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள், நீங்க ஒரு பெரிய மனுஷனா இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சு. அடுத்து காட்டழகர், உங்களுக்கு நல்லா தளிகை எல்லாம் ரெடியா இருக்கு, அக்கார வடிசில் வெண்ணெய் எல்லாம் இருக்கு, இருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு அவரை இருக்க வச்சு. அப்புறம் திருவேங்கடமுடையான் திருவண்ணாமலையிலேருந்து வந்தவரை, நீங்க என்னன்னா ஓய்வு எடுங்கோ, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவரை வெயிட் பண்ண வச்சு. ஆனா இந்த சிவகாசியிலேருந்து வந்தாரே திருத்தங்கலப்பன், அவர் பாவம் ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற சந்தோஷத்துல சிவகாசி பட்டாசெல்லாம் வெடிச்சுட்டு சும்மா பொலிட்டீஷியன் மாதிரி வந்தார். ஆனா கடைசியில ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணிக்கலைங்கிறதுனால உண்மையிலே பார்க்கலாம் அந்த முகம் அப்படி வாடி, நான் சிவகாசிக்கே திரும்பி போறேன்னு போவார் அந்த பெருமாள். பெரியாழ்வார் அவரை துரத்திட்டு போய்
ஆண்டாளுடைய ஒரு மாலையும் ஒரு வஸ்திரமும் அந்த பெருமாளுக்கு கொடுப்பார். அதை வாங்கின்றதும் பெருமாள் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட அவர் மறுபடியும் சிவகாசி பட்டாசை வெடிச்சு திருத்தங்கள் சிவகாசிக்கு மீண்டும் திரும்புவார். அந்த மாதிரி அந்த உற்சவம் நடக்க ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் திருக்கல்யாண வைபவம் ஆச்சரியமாக நடந்தது. அந்த கல்யாணம் எப்படி நடந்ததுங்கிறதையும் நம்ம கற்பனைக்கு விடாம ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில பாடிட்டான். அவளுக்கும் ரங்கமன்னாருக்கும் நடைபெற்ற திருக்கல்யாணம் எப்படி நடந்ததுன்னா, வாரணம் 1000 சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினார். முதல் ஸ்டெப்பு பந்தக்கால் முகூர்த்தம். 1000 யானைகள் புடைசூழ கண்ணன் வருகிறான். அங்கே பந்தக்கால் முகூர்த்தம் முதலிலே நடத்துகிறார். அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளை அழைப்பு. கல்யாணத்துல அந்த மாப்பிள்ளை அழைப்பு நடக்கிறது. நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனாக்கண்டேன் தோழினார். காளையாக வந்து கண்ணன் மாப்பிள்ளை அழைப்புல அவன் வந்து உள்ளே நுழைகிறார். அடுத்த ஸ்டெப்பு, இந்த மணமகளுக்கு கூரை புடவை, அதையும் நாத்தனார் உடுத்தி விட வேண்டும் என்று சாஸ்திரம். ஏன்னா பின்னாடி அடிக்கடி நாத்தனாருக்கு இந்த மருமகளுக்கும் தான் பின்னாடி சண்டை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முன்னாடியே அவளுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும் என்பதற்காக நாத்தனார் உடுத்தி விட வேண்டும் என்பது வழக்கம். அதை அடுத்து பாடுறா. இந்திரன் உள்ளிட்ட தேவர்குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான். அந்தரி என்று பார்வதி தேவி துர்க்கைக்கு பெயர். அந்த துர்க்கை கண்ணனுக்கு சகோதரியாக இருப்பதால் அவள் வந்து ஆண்டாளுக்கு கூரை புடவையை அணிவிக்கிறாள். அடுத்த 4வது ஸ்டெப், கங்கண தாரணம், கையிலே காப்பு கட்டுதல். ஏன்னா ஒரு மங்களகாரியம் நடக்க போறதுன்னா அங்கே ஒரு ரட்சைக்காக ஒரு காப்பு என்பது கட்டுவார்கள். அதை அடுத்தது 4வது பாசுரத்துல பாடுறா. நாற்றிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினார். இனி திருக்கல்யாணம் நடக்க போறது. மணப்பந்தலுக்குள்ளே இவர்கள் நுழைகிறார். அதாவது ஊஞ்சல் ஆடிட்டு பச்சைக்குடி சுத்துறதுன்னு சுத்தி போட்டுட்டு அதற்கப்புறம் ஒரு மங்கள தீபம் எடுத்துக்கொண்டு இவர்களை சுற்றி வருவார்கள் சுமங்கலி பெண்கள். அந்த தீப ஒளியோடு இவர்கள் உள்ளே மணப்பந்தலுக்கு நுழைகிறார்கள். கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரிள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினான். அடுத்து கல்யாணத்தில் முக்கியமான கட்டம் பாணி கிரகணம். மணமகன் மணமகளுடைய கையை பிடித்த, அது ஆச்சுனாதான் திருக்கல்யாணம் பூர்த்தி ஆச்சுன்னு அர்த்தம். தாலி கட்டினதோட கல்யாணம் பூர்த்தின்னு அர்த்தம் இல்லை. இந்த கையை பிடிக்கிறது, அந்த பாணி கிரகணம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதான் ஆண்டாள் பாடுறா. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்குள் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். அடுத்து சப்தபதி என இவர்கள் அக்னியை சுத்தி 7 ஸ்டெப் நடந்து வருகிறார். ஏன்னா 7 அடிகள் ஒன்றா சேர்ந்து நடந்துட்டோம்னா அதற்கப்புறம் அவர்கள் நண்பர்கள்னு அர்த்தம். அப்படி கணவனும் மனைவி எப்போதும் நல்ல நண்பர்களாக வாழ வேண்டும். அதற்காக தீவலம் செய்கிறார்கள். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காசியமா களிரண்ணான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான். அடுத்து அஸ்மாரோகணம், அம்மி மிதித்தல். ஏன்னா வாழ்க்கையில இனிப்பு கசப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் தான் வரும். அனைத்தையும் அம்மி எப்படி பொறுத்துக் கொள்கிறதோ அது போல மன உறுதியோடு நாம் பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த திருமண நாள் அன்றே அம்மி மிதிக்க சொல்கிறார்கள். அத பாடுறா. இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினார். அடுத்தபடியாக லாஜஹோமம், பொறியிடுதல் என்று சொல்வார்கள். அதாவது இந்த மணப்பெண் இருக்கிறாளே அவளுடைய சகோதரன் வந்து பொறி எடுத்து கொடுக்க, இத மணப்பெண் கையில அந்த பொரிய வச்சுக்கணும், மணமகன் கையை கீழே வச்சுக்கணும். வைத்து கொண்டு பெண் கையால பண்ணக்கூடிய ஒரே ஹோமம் இதான். பொதுவா எல்லா ஹோமமும் ஆண்கள் கையால் தான் பண்ணுவார்கள். ஆனா ஒரே ஒரு ஹோமம் பெண் கையால் பண்ணுவது இந்த லாஜஹோமம். ஏன்னா இந்த பெண் வந்து அக்னிகிட்ட பிரார்த்திக்கிறேன், என்ன தீர்க்க சுமங்கலியா வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஆண் தானே அக்னி பகவான்கிட்ட போய் எனக்கு 100 வயசு ஆயுச கொடுன்னா நீ பண்ண கர்மாவுக்கு இது போருன்றவர். இருந்தாலும் நமக்கு ஜென்ஸுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா லேடிஸ் கியூல அவளை நிறுத்தி டிக்கெட் வாங்குற மாதிரி ஒரு பெண்ணை விட்டு நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால என் கணவனுக்கு நல்ல ஆயுச கொடுன்னா அந்த பெண் மேல அக்னி பகவான் இறக்கப்பட்டு அனுகிரகம் பண்ணுவார் என்பதால் பெண்ணை பிரார்த்திக்க சொல்றான். அதை அடுத்து பாடுறா. வரிசிலை வாழ்முகத்து என் ஐமார்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறி முகந்து அட்ட கனா கண்டேன் தோழினார். அடுத்து இப்ப பெருமாளோடு இணைந்து இருவரும் அவன் எந்த யானையில வந்தாலும் அதே யானையிலே ஆண்டாளும் அமர்ந்து கொண்டு
இருவரும் திருவரங்கம் நோக்கி மீண்டும் புறப்பட்டு செல்கிறார்கள். அதான் குங்குமம் அப்பி குளிர் சார்ந்த மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மடநீர் அங்கவனோடும் உடன் சென்றங்கு ஆனைமேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினார் என்று இவர்களுக்கு நடைபெற்ற திருமஞ்சனத்தையும் பாடுகிறார். இவ்வாறு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நிறைவேற அதுக்கப்புறம் பெருமாளே பெரியாழ்வார்கள், உங்கள் மகளை நான் மணந்து கொண்டேன், இனி அவளை ஸ்ரீரங்கத்தில் வந்து என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னேன். பெரியாழ்வாரும் ஆண்டாளை திருவரங்கத்துக்கு அழைத்து செல்கிறார். அங்கே அரங்கனிடம் சமர்ப்பிக்கிறார். அங்கேயே அரங்கன் திருவடிகள்ல ஆண்டாள் நித்திய கைங்கரியத்தை அடைந்தாள் என்பது வரலாறு. இவ்வாறு ஆண்டாள் அரங்கனை மணந்து கொண்ட இந்த வரலாற்று கேட்பவர்கள் சாய் டிவி நேயர்கள் கேட்டார்கள், அவர்களுக்கு என்ன பலன்னா ஆண்டாள் அற்புதமா பலன் சொல்றார். அதாவது பலஸ்ருதி மட்டும் ஆண்டாள் மாதிரி சொல்லவே முடியாது. இந்த ஆண்டாள் திருக்கல்யாண வைபவத்தை கேட்பவர்களுக்கு பலன் என்னன்னா, ஆயனுக்காக தான் கண்டகனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. நல்ல பிள்ளைகளை அவர்கள் பெறுவார்கள். அதாவது வேதம் அழகா பலன் சொல்லிது. அக்னிஹோத்திரம் பண்றவனுக்கு பஷ்யதி புத்திரம் பஷ்யதி பௌத்திரம், அவன் பிள்ளையை பார்ப்பான் பேரனை பார்ப்பான். அந்த பிள்ளையும் பேரனும் நல்ல பிள்ளையா நல்ல பேரனா பிறக்கணுமே, அது சொல்லவே இல்லையேன்னு கேள்வி வரும். ஆனா ஆண்டாள் தெளிவா பாட்டான், நன்மக்களை நல்ல பிள்ளைகள் பிறப்பார். அதுவும் அழகா சொல்லுவா. அதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த ஆண்டாள் திருக்கல்யாண வாரணமாயிரம் பாசுரங்களை சொன்னார், அவர்களுக்கு கண்ணனை போல ஒரு கணவன் கிடைப்பார். இல்ல கல்யாணமான பெண்கள் சொன்னார், அவர்களுக்கு பெரியாழ்வாரை போல பக்தி உள்ள ஒரு மகன் பிறப்பார் என்று சொல்வார்கள். இப்படி அடியன் ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணப்போ சிலர் கேட்டார்கள், உபன்யாசம் கேட்க வரவங்களே 60 வயசு 70 வயசு மேல வந்து உட்காரணும், எங்களுக்கு வந்து பையன் பிறப்பான் அப்படின்னா இனிமே எங்க இருந்துன்னா இல்ல பேரன் பிறப்பான் கொள்ளு பேரன் பிறப்பான்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி அல்லது பேரன் பேத்தி அந்த மாதிரி பெரியாழ்வாரை போல பக்தி நிறைந்தவர்களா, கண்ணனை போல கண்ணை கவர்பவர்களா, அப்படி அவர்கள் வந்து பிறப்பார் என்று கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஆண்டாள் திருக்கல்யாண வைபவத்தை நிறைவு செய்கிறேன். திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே, கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே, காணார் நற்றுழாய்க்கான தவதரித்தாள் வாழியே, விமலமாம் திருவாடி பூரத்தாள் வாழியே, விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த விளங்களையாள் வாழியே, அமல திருப்பாவை ஐயாறு அளித்தொருள்வாள் வாழியே, ஆகநூறு எண்ணெய்ந்து 3 உரைத்தாள் வாழியே, அமுதனாம் அரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே, ஆண்டாள் தம் அடியினைகள் அனவரதம் வாழி. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.